நல்லவர், அவர் கிருபை இன்றும் உள்ள. எல்லா சத்தமும் கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை இன்றும் உள்ளது. கர்த்தர் ரொம்ப 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 நல்லவர், அவர் கிருபை இன்றைக்கும் உள்ளது. அல்லேலூயா. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்கள் வாழ்க்கையை விடுதலையாக்கும். தேவனுடைய வார்த்தை வெறுமையான வார்த்தை அல்ல. தேவனுடைய வார்த்தை ஜீவனும் வல்லமையும் தேவனாயிருக்கிற வார்த்தை. அந்த வார்த்தை நம்முடைய வாழ்க்கையில இடைபடும் பொழுது நம்மையும் விடுதலையாக்குறார். நம்மூலியமாய் ஆயிரங்களை லட்சங்களை விடுதலையாக்கக்கூடிய வார்த்தை தான் தேவனுடைய வார்த்தை. கைதட்டோ, தேவனுடைய வார்த்தை. அல்லேலூயா. இன்னைக்கு யோசேப்பை குறித்து தேவன் பேசினார். யோசேப்பை ஆண்டவர் உச்சிக்கே ஆசீர்வாதத்தை கொண்டு போனார். நிறைய பேருக்கு யோசேப்பை குறித்து பேசலாம். எனக்கெல்லாம் பலமுறை பேசி இருக்கிறார் யோசேப்பை குறித்து. யோசேப்பை போல நான் உயர்த்துவேன், யோசேப்பை போல உயர்த்துவேன். இதுல இன்னைக்கு நீங்க இந்த செய்தியை கேட்கும் போது நீங்க புரிஞ்சுக்கிறீங்க, தேவன் நம்மளை யோசேப்பை மாதிரி உயர்த்த போறாரா? தேவன் ஒரு மனிதரை உயர்த்த வேண்டுமானால் திடீரென்று இன்னைக்கு சொல்லிட்டு நாளைக்கே அந்த உயர்வு வந்துரும், மாயஜாலம் அல்ல. தேவன் திடீரென்று உயர்த்துறவர் அல்ல. உயர்த்துவதற்கு முதலாவது உன்னை ஆயத்தப்படுத்துகிறார். கைதட்டும். உன்னை உயர்த்துவதற்காக தேவன் முதலாவது ஆயத்தப்படுத்துகிறார். தயார்படுத்துகிறார். எடுத்து வாசியுங்கள். ஆதியாமத்தின் புஸ்தகம் 41. யோசேப்பை குறித்து ஆதியாமத்தின் புஸ்தகம் 41 to 43 வரை வாசிங்க. பின்னும் பார்வோன் யோசேப்பை நோக்கி பார், எகிப்து தேசம் முழுமைக்கும் உன்னை அதிகாரியாக்கினேன் என்று சொல்லி பார்வோன் தன் கையில் போட்டிருந்த அந்த மோதிரத்தை முத்திரை மோதிரத்தை கலட்டி அதை யோசேப்பின் கையிலே போட்டு மெல்லிய வஸ்திரங்களை அவனுக்கு உடுத்தி பொன் சரப்பணியை அவன் கழுத்திலே தரித்து தன்னுடைய இரண்டாம் ரதத்தின் மேல் அவனை ஏற்றி தெண்டனிட்டு பணியுங்கள் என்று அவனை என்ன செய்யணுமா? பணியுங்கள் என்று அவனுக்கு முன்பாக கூறுவித்து எகிப்து தேசம் முழுமைக்கும் அவனை அதிகாரியாக்கினார். அந்த யோசேப்பின் தேவன் இன்றைக்கு நம் நடுவிலே உயிரோடு இருக்கிறார். கைதட்டும். இன்றைக்கு நம் நடுவிலே உயிரோடு இருக்கிறார். தேவன் சொன்ன வார்த்தை, தேவன் உங்களுக்கு திடீர்னு ஆசீர்வாதத்தை தராமல் இருக்கலாம். தேவனுடைய ஆசீர்வாதம் திடீரென்று வருவதல்ல. அந்த ஆசீர்வாதத்தை தருவதற்கு முன்பாக, அந்த உயர்வு உனக்கு வருவதற்கு முன்பாக தேவன் உன்னை அந்த ஆசீர்வாதத்துக்கு, அந்த உயர்வுக்கு உன்னை தயார்படுத்துகிறாராம். எல்லாரும் பக்கத்து பாருங்க. திடீரென்று மாயஜாலம் போல அல்ல, அந்த அற்புதம் வருவதற்கு உன்னை இப்பொழுதே தயார்படுத்துகிறார். சொல்லுங்க, உன்னை உயர்த்த, உன்னை பயன்படுத்த, உன்னை யோசேப்பை போல உச்சிக்கு கொண்டு போக கர்த்தர் உன்னை தயார்படுத்துகிற தேவன் தான் நம்முடைய தேவன். அல்லேலூயா. அவர் எந்த வகையிலெல்லாம் தயார்படுத்துகிறார்? இப்ப யோசேப்பை மாதிரி நீங்க மேல போன்னு நினைச்சீங்கன்னா, யோசேப்பிட்ட காணப்பட்ட அந்த குணாதிசயம் என்ன? தேவன் யோசேப்பை உயர்த்த அவனை எப்படி தயார்படுத்தினார்? முதலாவது என்ன தெரியுமா? யோசேப்பை கர்த்தர் தனிமைப்படுத்தினார். நீங்கள் உயர்த்தப்படுவதற்கான முதல் அடையாளம் அதுதான். அவன் தனிமையாக்கப்பட்டான். எதனால அவனை தனியாக்கினாங்க? அவன் என்ன தப்பு பண்ணனா? யோசேப்பு
அவன் என்ன தப்பும் பண்ணல, ஆனா அவனை தனிமைப்படுத்தப்பட்டான். ஆதியாமத்தின் புஸ்தகம் எடுத்து வாசியுங்கள். ஆதியாமத்தின் புஸ்தகம் 37:3-5 வரை வாசிங்க. இஸ்ரவேலின் முதிர் வயதிலே யாக்கோப்பு இஸ்ரவேலின் முதிர் வயதிலே யோசேப்பு தனக்கு பிறந்ததினால் அவனுக்கு வயதான காலத்துல அந்த யோசேப்பு பிறந்ததினால் இஸ்ரவேல் தன் குமாரர் எல்லாரிலும் அந்த இஸ்ரவேல் எல்லா பிள்ளைகளை விட அவனை அதிகமாய் நேசித்து யோசேப்பு மேல அதிகமா என்ன வச்சானா? பாசம் வச்சானா, நேசிச்சானா. அவனுக்கு பலவர்ணமான அங்கியை செய்வித்தான். அவனுக்கு பலவர்ணான அங்கிகளை செய்வித்தான். அவனுடைய சகோதரர் எல்லாரிலும் அவனுடைய சகோதரர் எல்லாரிலும் அவனை தங்கள் தகப்பன் அதிகமாய் நேசிக்கிறதை மத்த பிள்ளைகளை விட யோசேப்பை தகப்பன் நினைச்சிருந்தா அதிகமா நேசித்தான். இதுதாங்க பிரச்சனை. இதுதான் பிரச்சனை. தேவன் உயர்த்தப்படும் மனிதனுக்கு இந்த ப்ராப்ளம் வரும். இப்படி வருதுன்னா நீங்க கெஸ் பண்ணிக்கிறீங்க, யோசேப்பை மாதிரி இங்க மேல உச்சிக்கு போறீங்க. அவனுடைய தகப்பன் மத்த பிள்ளைகளை விட யோசேப்பை அதிகமா நேசிக்கிறதை கண்டு அவன் சகோதரர் அதை கண்டபோது அவனுடைய பட்சமாய் பேசாமல் அவனை பகைத்தார்கள். அவனை என்ன செய்தார்கள்? பகைத்தார்கள். ஏன் அவனுக்கு அந்த சோதனை வந்திருக்கு? அவன் என்ன நினைச்சிருப்பான்? இன்னும் பாத்தீங்கன்னா அவன் சொப்பனத்தை சொல்றான். அவன் அவர்களை நோக்கி, நான் கண்ட சொப்பனத்தை கேளுங்கள். நாம் வயலில் அறுத்த அரிகளை கட்டி கொண்டிருந்தோம். அப்பொழுது என்னுடைய அரிக்கட்டு நிமிர்ந்திருந்தது. உங்கள் அரிக்கட்டுகளின் அரிக்கட்டை சுற்றி வணங்கி நின்றது என்றான். என்ன சொல்றான்னா, அப்பா அம்மா எல்லாம் என்னட்ட வர்ற அளவுக்கு ஆண்டவர் அதிகமா என்ன உயர்த்த போறாரியான்னு சொப்பனத்தை ஆண்டவர் காட்டினார். இத அவன் ஓப்பனா சொல்லிட்டான். அது நிமித்தமா இன்னும் அவனை நினைச்சாங்களா? அதிகமாய் பகைத்தார்கள். யாரு? குடும்பத்தில் உள்ளவங்களே அவனை நினைச்சிட்டாங்க, பகைக்கிறார்கள். தேவன் பயன்படும் மனிதனுக்கு இந்த சோதனையில் அவன் ஜெயிக்கணும். குடும்பமே அவனுக்கு ஆதரவு இல்லாமல் இருக்கும். குடும்பமே எதிர்ப்பாய் வரும். குடும்பமே போராட்டத்திலே வரலாம். குடும்பத்தில் இருக்கிற எல்லாரும் சேர்ந்து உன்னை பகைக்கலாம். உன்னை உற்றார் உறவினர்கள், உன்னை சுத்தி இருக்கிறவர்கள் யாரும் உன்னை புரிந்து கொள்ளாமல் உன்னுடைய தரிசனத்தையோ உன்னுடைய கர்த்தர் வைத்திருக்கிற உயர்வையோ அதை மற்றவர்கள் புரிந்து கொள்ளாமல் இருக்கலாம். அப்படி புரிந்து கொள்ளாமல் இருந்தனாலதான் உறவுகளே அதை என்ன செய்து துண்டிக்கப்படுது. பாருங்க, உறவுகளே என்ன செய்து துண்டிக்கப்படுது. நீங்க கர்த்தருடைய தரிசனம், தேவனுடைய திட்டம், நீங்கள் தேவனுக்காக வாழாமல் இருந்த காலத்துல பாருங்க, உறவுகள் உங்களை சுத்தி இருக்கும். நீ ரட்சிக்கப்படாம நீ துன்மார்க்கமாய் நீ அப்படி இருக்கும்போது குடும்பங்கள் உன்னை நேசிக்கும், உன்னை சொந்த பந்தம் உன்னை நேசிக்கும். ஆனால் நீ தேவனுக்காக வாழும் பொழுது தேவாதி தேவன் எப்படி இஸ்ரவேல் யோசேப்பு மேல அதிக பாசம் வைத்தானோ அதே போல பரலோக தேவன் உன்மேல ஆண்டவர் ஒரு திட்டத்தை கொடுத்து உன்னை பாசமா இருக்கிறனால முதல் சோதனை என்ன தெரியுமா? உன்னுடைய உறவுகளே உனக்கு எதிர்ப்புகளாய் மாறும். உன்னுடைய உறவுகளே யோசேப்புக்கு எங்கிருந்தோ வரல, அவனுடைய கூட பிறந்தவர்களே அவனை பகைத்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் யோசித்திருப்பான், ஐயா அப்பா என் மேல பாசமா இருக்கிறதுக்கு நான் என்னையா செஞ்சேன்? அவர் ரொம்ப காலம் வயசானதுக்கு அப்புறம் பெத்தனால என் மேல பாசமா இருக்கிறாரு. ஐயா எனக்கு ஆண்டவர் காட்டினாரு, அதனால சொன்னேன். நான் உண்மையை சொன்னனால எனக்கு பிரச்சனையா? தனிமைப்படுத்துறான் பாருங்க. குழியில போட்டான், கொலை செய்ய நினைக்கிறான். இவன் மேல வந்துடக்கூடாது, இவன் சொப்பனை நிறைவேறக்கூடாது, ஆளையே காலி பண்ணிருங்கிற அளவுக்கு போயிட்டு அது தூரத்துல இருந்து வரல, அவனுடைய உறவுலே வந்தது. பாருங்க, உறவிலே வந்தது. அதனால அவன் குழிக்குள்ள எப்படி கடந்திருப்பான்? தனியாதான் கடந்தான்.
ஆண்டவர் சொன்னார், தேவன் பயன்படும் மனிதனுக்கு வருகிற சோதனை குடும்பம், உறவுகள் உன்னை புரிந்து கொள்ளாமல் உன்னை தனிமைப்படுத்துவார்கள். அப்படி ஒரு வாய்ப்பு கிடைக்குதுன்னா நன்றி சொல்லு. கர்த்தர் யோசேப்பை போல உன்னை உச்சிக்கு கொண்டு போறார். கை தட்டுவோம். உச்சிக்கு கொண்டு போறார். ஹல்லேலூயா. சங்கீதம் 105 சங்கீதம் 105 17 18 எடுத்து வாசித்து அவர்களுக்கு முன்னாலே ஒரு புருஷனை அனுப்பினார். அவனுக்கு முன்பாக ஒரு புருஷனை அனுப்பினார். யோசேப்பு சிறையாக விற்கப்பட்டான். யோசேப்பு சிறையாக விற்கப்பட்டான். அவன் கால்களை விலங்கு போட்டு ஒடுக்கினார்கள். அவன் கால்களை விலங்கு போட்டு ஒடுக்கினார்கள். அவன் பிராணன் இருமினால் அடைபட்டிருந்தது. அவன் பிராணன் இரும்பினால் அடைபட்டிருந்தது. கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவும், கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவு அவருடைய வசனம் அவனை புடமிட்டது. அவன் கால்கள், நிறைய பேர் சொல்றாங்க, நான் ரட்சிக்கப்பட்டதுனால என் குடும்பத்துல வெறுக்கிறாங்கய்யா, நான் ரட்சிக்கப்படாம புறஜாதியாரா இந்துக்கள் இருக்கும்போது எல்லாரும் என்ன நேசிச்சாங்க, இப்ப எல்லாருமே என்ன வெறுக்கிறாங்க. நான் சொல்லட்டுமா, நீங்க ஒரு யோசேப்பு, நீங்க ஒரு யோசேப்பு. அப்ப யோசேப்புன்னு எனக்கு ஒரு அற்புதத்தை நான் பார்க்கலையே ஐயா. அற்புதங்கிறது உன் வீட்டு வாசல்ல இருந்து அற்புதம் கதவை தட்டிக்கிட்டு இருக்குன்னு நினைக்காத. அற்புதம் என்ன நினைக்காங்க, நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டுட்டேன்யா, நான் வீட்டு வாசல்ல கதவை தட்டி ஆசீர்வாதம் அப்படியே கதவை பொத்துக்கிட்டு என் வீட்டுக்குள்ள, என் சேருக்குள்ள, என்னுடைய பீரோலுக்குள்ள நிறைய போது நினைச்சுக்கிட்டு இருக்க. இல்ல, அற்புதம்ங்கிறது என்ன தெரியுமா? யோசேப்பு உச்சிக்கு போறதுக்கு முன்பதாக அவனை கர்த்தர் முதலாவது அவனை தனிமைப்படுத்தினார். அவன் உறவுகள் அவனை புரிந்து கொள்ளல. உற்றார் உறவினர்கள், சுத்தி இருக்கிற சொந்த பந்தம் அவனை புரிந்து கொள்ளல. அதனால் அவனை தனிமைப்படுத்தினார்கள். ஆனால் யோசேப்பு அசரல. அவன் இரும்பு, அவனுடைய பிராணன் இரும்பினால் அடைக்கப்பட்டாலும், அவன் கால்கள் சங்கிலியால் கட்டப்பட்டிருந்தாலும், குழிக்குள்ள தனிமைப்படுத்தப்பட்டு பெற்றோர்களால், உறவினர்களால் அவன் ஒதுக்கப்பட்டிருந்தாலும் கர்த்தர் அவனை ஒதுக்கல. கைதட்டும். கர்த்தர் அவனை ஒதுக்கல. அல்லேலூயா. ஏன்னா ஒரு மனிதனை உச்சிக்கு ஆண்டவர் கொண்டு போகிறார் என்று சொன்னா இந்த அடையாளங்கள் முதலாவது அவன்கிட்ட காணப்படும். தேவையில்லாம என்ன பகைக்காங்கய்யா, தேவையில்லாமலாம் பகைக்கல. உனக்குள்ள தேவன் உயர்த்த போற திட்டம் உனக்குள்ள இருக்கு. அதுதான் சத்துருக்கு பிடிக்காது. அது எப்படியாவது குழியில போட்டுறணும், அவனை அழிச்சிடணும் அப்படின்னு என்ன நினைச்சாலும் கர்த்தருடைய திட்டத்தை என்ன செய்ய முடியல, மாத்த முடியல. தேவன் உயர்த்தும் மனிதனுக்கு முதல் அடையாளம், உன்னுடைய குடும்பமே உனக்கு ரோதமா எழும்பலாம், உன் சொந்த பந்தங்கள் உனக்கு ரோதமா எழும்பலாம், உன்னுடைய மனதில் உள்ளதை மற்றவர்கள் புரிந்து கொள்ளாமல் இருக்கலாம், உன்னை தனிமைப்படுத்தப்படலாம். பயப்படாத, நீ பயப்படாத. இது தேவனே அந்த பாதையில உன்னை நடத்துகிறார் என்கிறத புரிஞ்சுக்கிட்டான்னா அதை குறித்து சந்தோஷப்பட மாட்டான். ஐயா, நம்ம நல்ல தேவனுக்காக வாழ்றதுனால நம்மளை ஒதுக்குறாங்க. ஐயா ஐயா நம்ம அட்டுழியம் பண்ணணும், சேட்டை பண்ணணும், கெட்டவனா இருந்தானா நம்மளை நேசிக்கிறாங்க. ஐயா இது என்னையா உலகம் அப்படின்னு தேவ பிள்ளைகளே மனசு சோர்ந்து போயிடுறாங்க. நான் சொல்லட்டுமா, தேவனே அவருடைய உயர்த்துகிற பிள்ளைகளை அந்த பாதையிலே நடத்துகிறார். யோசேப்பை நடத்தின கர்த்தர் உங்களை அந்த பாதையிலே நடத்துகிறார். அப்படின்னா நீங்க கண்டுபிடிக்கணும், யோசேப்ப மாதிரி எனக்கு ஒரு உயர்வு, ஒரு மேடை காத்திருக்கு. கைதட்டுவோம். உயர்வு காத்திருக்கு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இரண்டாவது ஒரு அடையாளம் என்ன தெரியுமா? யோசேப்புக்கு போராடமெல்லாம் பிரச்சனை தான், வீட்டுக்குள்ளதான் பிரச்சனைன்னு பார்த்தா இஸ்மாயில் என்ன செஞ்சான்? 20 காசுக்காக வித்து போட்டு அங்க போத்திபா வீட்டுக்கு வேலைக்காரிய போனா. அங்க அவன் ஒரு தப்புமே பண்ணல. அவன் தப்பு பண்ண சொல்றான், அவன் தப்பே பண்ணல. பழி என்ன செஞ்சா தூக்கி அவன் மேல போட்டான். ஐயா அங்கதான் சோதனை. சொப்பனத்தை சொன்ன அதனால சோதனை, அப்பா என் மேல பாசமா இருந்தாரு அதனால சோதனை. இங்க பாருங்க, ஒரு தப்பும் பண்ணல, வேலைக்காரனா தான் போறான். அங்கேயும் போய் அவளால பிரச்சனை வந்து கதையை அப்படியே தோசைய மாத்தி போட்டா. தோசைய மாத்தி போட்டனால
பிரச்சனை எங்க போயிட்டு யோசேப்பை சிறையில் அடைக்க வேண்டிய சூழ்நிலை. அப்ப என்னன்னா, தேவன் ஒரு மனிதனை உயர்த்த பிளான் வச்சிருந்தார்னா அவனுக்கு சோதனைக்கு மேல சோதனை வரலாம், கைத்தட்டும். ஆனா மேற்கொள்ள முடியாது, கைத்தட்டும். சோதனைக்கு மேல சோதனை. ஐயா, வேலை பார்க்கிற இடத்துலயும் சோதனை, வீட்டுக்கு வந்தா சோதனை, அங்க போனா சோதனை, எங்க போனாலும் சோதனை விரட்டிட்டே வருது. ஏன் மத்தவனை விட ஒன்ன விரட்டுதுன்னா நீதான் யோசேப்பா போற, கைத்தட்டும். நீதான் யோசேப்பா போற. 1 பேதுரு 1:7 எடுத்து வாசிங்க. அழிந்து போகிற பொன், அழிந்து போகிற பொன் அக்கினியினால் சோதிக்கப்படும், அக்கினியினால் சோதிக்கப்படும். அதை பார்க்கிலும் விலையேற பெற்றதாயிருக்கிற உங்கள் விசுவாசம், அதை பார்க்கிலும் அதிக விலையேற பெற்றதாக உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது, இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாக காணப்படும். சோதனை எதுக்காக வருதான்? இப்ப நம்ம கையில மோதிரம் அது இதுன்னு போடுறோம் வச்சுக்கிறீங்களா? இந்த தங்கம் முதல்ல எங்க இருந்து வருது? நெருப்புக்குள்ள போய் அது அக்னினால் உருக்கி அதுக்கப்புறம் தான் செயினா மோதிரமா தாலியா அப்படி உருக்கிதான் கையில ஒரு அழகுக்கு வருது வச்சுக்கிறீங்களா? அதுக்கு முன்னாடி அது எங்க போகுது? அக்னிக்குள்ள. அதான் ஆண்டவர் சொல்றாரு, யோசேப்பு மாதிரி நீ உச்சிக்கு போகணுமா? நீ டாப்புக்கு போகணுமா? நீ உண்மையிலே விசுவாச வாழ்க்கை வாழ்றியா? நீ வார்த்தையை நம்பி வாழ்கிறியா? அல்லது மனுஷனை குளிப்பாட்டி சோகாட்டி வாழ்றியா? என்ன நம்பி வாழ்றியா? அப்படிங்கிற ஒரு டெஸ்டுக்கு தான் நம்மளை தூக்கி எங்க போடுறாரு? அக்னிக்குள்ள. இதுலதான் நம்மளை கிளியர் பண்றாரு. இதுலதான் நம்மளை என்ன செய்யறாரு? கிளியர் பண்றாரு. இந்த சோதனை வர 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 நீ என்ன நினைக்கணும் தெரியுமா? என்னடா அங்க சோதனை, இங்க வந்தா இங்கேயும் சோதனையா? போராடம்லாம் சோதனையா இருக்கு. யோசேப்புக்கு அப்படிதான் இருந்துச்சு. ஏன்னா அவன் தரிசனம் எனக்கு வேண்டாம், அந்த தரிசனம் வேண்டாம், உன்னை விட்டுருங்க அப்படின்னு சொல்லல. என்னை ஜெயில போட்டாலும் சரி, குளிக்கல போட்டாலும் சரி, எனக்கு காரி துப்புனாலும் சரி, எனக்கு அவமானம் வந்தாலும் சரி, நான் தேவன் சொன்ன அதை நான் விடவே மாட்டேன். அவன் விசுவாசம் பரீட்சிக்கப்பட்டது. அதனாலதான் யோசேப்ப ஐயா உச்சிக்கு கொண்டு போய் எகிப்து முழுவதும் வச்சுக்க ஆளு. இன்னைக்கு யாரெல்லாம் தேவையில்லாம நிந்திக்கப்படுறாங்களோ, யாரெல்லாம் தேவையில்லாம சோதனைக்கு மேல சோதனை சொல்லி புலம்பிக்கிட்டு இருக்கீங்களோ, கர்த்தர் சொல்றாரு, நீ ஒரு யோசேப்பாக போற, நீ ஒரு யோசேப்பாக போற. அது ஏன் தெரியுமா? உன் விசுவாசத்தை ஸ்ட்ராங் ஆக்குறாரு. உன் விசுவாசம் பரீட்சிக்கப்படுது. உன்னை கிளியர் பண்றாரு. அற்புதம் உன் கதவை தட்டிட்டு வர்ற மாதிரி நினைக்காத. அற்புதம் பெருசா இருக்கிறனால அதை நீ அனுபவிப்பதற்கு உன்னை தயார்படுத்துகிறார், உன்னை உருவாக்குகிறார், பண்படுத்துகிறார். புதிதாக்கும் பரிசுத்தரே புது படைப்பாய் மாற்றுமையா, புதிதாக்கும் பரிசுத்தரே புது படைப்பாய் மாற்றுமையா, உடைத்து விடும் உருவாக்கும், என்னை உடைத்து விடும் உருவாக்கும், பண்படுத்தும் பயன்படுத்தும், என்னை பண்படுத்தும் பயன்படுத்தும், ஆளுகை செய்யும் ஆவியானவரே, ஆளியாய் தந்தே பரிசுத்தமானவரே, ஆளுகை செய்யும் ஆவியானவரே, ஆளியாய் தந்தே பரிசுத்தமானவரே, ஆவியானவரே, என் ஆற்றலானவரே, ஆவியானவரே, என் ஆற்றலானவரே. யோபு அந்த ரகசியத்தை கண்டுபிடிச்சான். யோபு புஸ்தகம் 23:10 எடுத்து வாசித்து பாருங்க. அறிவார் யோபு சொல்றான் பாருங்க, நான் சோதிக்கப்பட்டது நல்லது நினைக்கிறேங்க.
எனக்கு யோசேப்பு மாதிரி ஒரு உயர்வு வரப்போகுது. நான் போகும் வழி, அதாவது இப்ப நான் சோதிக்கப்படுறேன், அவமானப்படுறேன், நிந்திக்கப்படுறேன், தனிமையாக்கப்படுறேன், புறக்கணிக்கப்படுறேன். ரைட்டு, அது தேவன் அறிவார். ஆனா நான் அந்த சோதனை தாண்டின பிறகு எனக்கு ஒரு உயர்வு இருக்கு. நான் சோதிக்கப்பட்ட பின்பு பொன்னாக விளங்குவேன். யோசேப்ப மாதிரி சரப்பணி அவன் கழுத்துல பார்வன் அணிஞ்சான்ல ஐயா, வஸ்திரத்தை உடுத்தி 2ஆம் ரதத்துல ஏத்தி ஐயா இவனை பணிந்து கொள்ளணும். அது மாத்திரம் சொல்லல, பார்வோன் யோசேப்பை பத்தி, நீ சுண்டு விரல நீட்டுன, நீ விரல நீட்டினாதான் எகிப்துல எல்லாம் நடக்கணும். அவ்வளவு பவர் யோசேப்பு கொடுத்துட்டாரு. ஏன்னா அவ்வளவு சோதிக்கப்பட்டிருக்காங்க, அடி மேல அடி. நீ ரொம்ப சோதிக்கப்பட்டுட்டியா, கர்த்தர் சொல்றாரு உன் விரல நீட்டுனாதான் அற்புதம் அப்படிங்கிற அளவுக்கு கர்த்தர் உன்னை பயன்படுத்த போறார். கைதட்டும், கர்த்தர் உன்னை உயர்த்த போகிறார். ஹல்லேலூயா. 1 சாமுவேல் புஸ்தகம் 30ஆம் அதிகாரம் 1 சாமுவேல் 35:6 தாவீதை பாருங்க எப்படி நெருக்கப்படுறான். தாவீதின் 2 மனைவியாகிய இஸ்ரவேல் ஊராளான 2 மனைவியாகிய இஸ்ரவேல் ஊராளாகிய அகினோவாவும் கர்மேல் ஊராளான நாபாலின் மனைவியாயிருந்த அபிகாயிலும் சிறைபிடித்து கொண்டு போகப்பட்டார்கள். தாவீதுடைய 2 மனைவியை கைதியாக்கி அமலேக்கு கொண்டு போயிட்டானா. மனைவிதான் கொண்டு போனா பிள்ளையும் தூக்கிட்டு போயிட்டான் பாருங்க. தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான். தாவீது மிகவும் நெருக்கன்னு சொல்லலையா, மிகவும் நெருக்கப்பட்டான். சகல ஜனங்களும் தங்கள் குமாரர் குமாரத்திகளின் நிமித்தம் மனக்கிலேசமானதினால் அவனை கல்லறிய வேண்டும் என்று சொல்லிக் கொண்டார்கள். அல்லேலூயா. ஆனால் அவன் என்ன சொன்னான், கர்த்தருக்குள் தன்னை, தேவனாகிய கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்தி கொண்டான். அந்த விசுவாசத்தை ஸ்ட்ராங் ஆக்குறாரு பாருங்க. மனைவி போயாச்சியா, பிள்ளைகள் போயாச்சியா, இப்ப நம்ம பிள்ளைக்கு ஒண்ணுன்னா நம்மளால தாங்க முடியுமா? மனைவி பிள்ளைகள் எல்லாம் பிரச்சனைகளை கிடக்கு பாருங்க. ஆனாலும் அவன் ஜெபம் பண்றான் பாருங்க. நீங்க பண்ணுவீங்களா? கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்தி கொண்டான். அதனாலதாங்க அவனை எங்க கொண்டு போயிட்டாரு, இஸ்ரவேலுக்கு ராஜாவை அரசனாக கொண்டு போயிட்டாரு. இத மாதிரிதான் யோசேப்பு சோதிக்கப்பட்டான். போராடமெல்லாம் சோதனையா, வீட்டுலதான் சோதனை, குளிக்கலதான் போட்ட, அதோட விட்டியா? நான் வேலைக்கு போன இடத்துல அங்கே ஒரு பொம்பளையால ஒரு பிரச்சனை வந்து ஐயா அதனால என்ன வந்து ஜெயில போட்டு, இதெல்லாம் எதுனா கர்த்தர் அவனை உயர்த்த உச்சிக்கு கொண்டு போகக்கூடிய ஒரு அடையாளம். கைதட்டும், ஒரு அடையாளம், ஒரு முத்திரை. அல்லேலூயா. இந்த மாதிரி பாடுகள்லாம் வருதுன்னா சத்துரு என் மனைவியை கைய வைக்கான், என் கணவனை கைய வைக்கான், என் பிள்ளைகளை கைய வைக்கான், ஏதாவது ஒரு குட்டி குழப்பத்தை, இதெல்லாம் நீ விசுவாசத்துல ஜெயிச்சு வர்றவன் தான் யோசேப்பு ஆக முடியும். கர்த்தர் உன்னை உயர்த்த பிளான் வச்சுட்டாருன்னா இந்த பாதையில நீ வந்துதான் ஆகணும். அல்லேலூயா, அல்லேலூயா. சொல்லுங்க, சோதனை மேல சோதனை வருதுன்னா உயர்வுக்கு ஒரு 2வது ஒரு அடையாளம். ஆனா சோதனை உன்னை மேற்கொள்ள அனுமதிக்காத, நீ அந்த பாதையில ஸ்திரப்படுத்துறாரு, உன்னை ஸ்ட்ராங் ஆக்குறாரு. 3வது என்ன தெரியுமா? ரகசியமா இருக்கிற உறவுகள், மாம்சத்தினுடைய உறவுகள், ரகசிய பேச்சுக்கள், கள்ள உறவுகள், கள்ள பேச்சுகள், புரணிகள், கோல் சொல்லுதல், பிறரை குற்றம் சாட்டுதல், இந்த பாவ பழக்கத்தில இருந்து ஆவியானவர் அவனை கட் பண்ணி வைப்பார். கொஞ்ச காலம் அது உனக்கு தேன் மாதிரி தெரியும், உனக்கு ரொம்ப தேனா தெரியும், அந்த இன்பமா தெரியும். அப்படி பேசுறதுல ஒரு சந்தோஷத்தை நீ காணலாம். ஆனா நீ தேவனுடைய பிரசன்னத்தை கொஞ்சம் கொஞ்சமா இழந்து போகிறாய். தேவனுடைய மகிமையை, பாதுகாப்பை நீ இழந்து போகிறாய். சவுலுடைய கேடகம் வீதியிலே கடந்தது போல நீ கொஞ்சம் கொஞ்சமாய் அந்த பிரசன்னத்தை இழக்கிறாய். இன்னைக்கு நிறைய தேவனுடைய பிள்ளைகள் பெற்றோருக்கு தெரியாம, குடும்பங்களுக்கு தெரியாமல், தேவனுக்கே தெரியாது, நான் செய்யறது தேவனுக்கே தெரியாது, இதுல இருந்து நீ அதுல கொஞ்ச காலம் குளிர் காஞ்சு அதை கொஞ்சம் கொஞ்சமா கர்த்தர் வெறுக்க வைப்பார்.
அந்த பேச்சுக்கள், அதை எல்லாத்தையும் கர்த்தர் உனக்குள்ள ஒரு மாற்றத்தை, அடையாளத்தை கொண்டு வராருன்னா, ஐயா அற்புதம் உன் அருகில தான் இருக்கு. கர்த்தர் உன்னை யோசேப்பா மாதிரி உயர்த்த போறார். கை தட்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படி வெற்றி கண்ட மனிதன் தாவீது. அவன் மோசமான ஒரு பிடியிலே கடந்தான், பட்சபாலத்திலே கடந்து கர்த்தர் அவனை எப்படி தூக்குனார் பாருங்க. சங்கீதம் 51 1 10 வரை வாசித்து பாருங்க. தேவனே, தேவனே, உமது கிருபையின்படி எனக்கு இரங்கும். உமது கிருபையின்படி எனக்கு இரங்கும். உமது மிகுந்த இரக்கங்களின்படி, உமது மிகுந்த இரக்கங்களின்படி என் மீறுதல்கள் நீங்க என்னை சுத்திகரியும். என் மீறுதல்கள் நீங்க என்னை சுத்திகரியும். என் அக்கிரமம் நீங்க என்னை முற்றிலும் கழுவி, என் அக்கிரமம் நீங்க என்னை முற்றிலும் கழுவி, என் பாவமறை என்னை சுத்திகரியும். என்னை பாவமற என்னை சுத்திகரியும். என் மீறுதல்களை நான் அறிந்திருக்கிறேன். என் மீறுதல்களை நான் அறிந்திருக்கிறேன். பாவம் எப்பொழுதும் எனக்கு முன்பாக நிற்கிறது. என் பாவம் எப்பொழுதும் எனக்கு முன்பாக இருக்கிறது. தேவரீர் ஒருவருக்கு ரோதமாய் நான் பாவம் செய்து, தேவரீர் நான் ஒருவருக்கு குரோதமாய் பாவம் செய்து கண்களுக்கு முன்பாக பொல்லாங்கானதை நடப்பித்தேன். நீ பேசும்போது உம்முடைய நீதி விளங்கவும், நீ நியாயம் தீர்க்கும் போது உம்முடைய பரிசுத்தம் விளங்கவும் இதை அறிக்கையிடுகிறேன். இதோ நான் துர்க்குணத்தில் இதோ என் தாய் என்னை பாவத்திலே என்னை கற்பந்தரிச்சனாலதான் இந்த மாதிரி சேட்டை பண்ணிட்டேன். என் தாய் என்னை பாவத்திலே என்னை கற்பந்தரித்தாள். ஆனாலும் நான் அதனை விரும்பல. அதுல இருந்து வெளியே வர விரும்புறேன். என்னை யூசோப்பினால் என்ன செய்யும்? சுத்திகரியும். சுத்திகரியும். அப்பொழுது நான் சுத்தமாவேன். அப்பொழுது நான் சுத்தமாவேன். கழுவி அருளும். என்னை கழுவி அருளும். அப்பொழுது நான் உறைந்த மலையிலும் மென்மையாவேன். அப்பொழுது உறைந்த மலையில் நான் வெண்மையாவேன். நான் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் கேட்கும்படி செய்யும். அப்பொழுது நீ நொறுக்கின எலும்புகள் நீர் என்னை நொறுக்கின எலும்புகள் என்ன செய்யும்? கலிகூரும். என் பாவங்களை பாராதபடிக்கு, என் பாவங்களை பாராதபடிக்கு முகத்தை மறைத்து என் அக்கிரமங்களை எல்லாம் நீக்கியருளும். தேவனே, தேவனே, இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும். விடைக்கு வாராம் பாருங்க. ஆண்டவரே, என்னை தாய் என்னை பாவத்திலே கற்பந்தரிச்சனால நான் செஞ்சேன். ஆனா நான் கடைசிவர் அப்படி அதுல இருந்து நான் வெளியே வர விரும்புறேன். எனக்கு சுத்த இதயத்தை என்னில் சிருஷ்டியும். நிலைவரான ஆவியின் உள்ளத்தில் புதுப்பியும். உமது சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும், பரிசுத்த ஆவியை என்னிடத்திலிருந்து எடுத்துக் கொள்ளாமலும் இரு. இதுதான் தாவீதுடைய வெற்றியின் திறவுகோல். ஒரு மனிதனை கர்த்தர் உயர்த்துவதற்கு மூன்றாவது ஆண்டவருடைய அடையாளத்தை சொல்றாரு. எதெல்லாம் இன்பம் என்று நினைச்சியோ, எதெல்லாம் சந்தோஷம் என்று நினைச்சியோ, அதை எல்லாத்தையும் கர்த்தர் வெறுக்க பண்ணுவார், அதை சலிக்க பண்ணுவார். அதனால் பல துன்பங்களை நீ அனுபவிப்பாய். அதில் மித்தமா தேவன் உனக்கு ஒரு பாடங்களை கற்றுத்தந்து நீ முற்றிலும் அதிலிருந்து விடுதலை அடைய தேவனிடத்திலே தாவீதை போல ஒரு கதறுகிற மனிதனாய் கர்த்தர் மாற்றுவார். கதறுகிற மனிதனாய். ஒவ்வொரு மனிதனுக்குள்ளேயும் தேவனுக்கு பிடிக்காத ஒரு அந்தரங்கமான மறைவான ஒரு காரியம். யோசேப்பு நினைத்திருக்கலாம், யாருமே பார்க்கல. அப்பா இப்படி அந்த ராணிக்கு நான் போர்த்திபாவுடைய மனைவிக்கு இசைந்திருந்தால் எங்கேயோ உச்சிக்கு போயிடலாம் என்று நினைத்திருக்கலாம். அவன் அந்த சந்தோஷத்தை விரும்பல, அந்த குறுக்கு வழி அவன் விரும்பல. தேவன் எனக்கு சொன்னது நடக்கும் என்று அவன் தேவனிடத்தில் அந்த உயர்வை எதிர்பார்த்து அதை அந்த உறவை தன்னை காத்து கொண்டான். அதுதான் யோசேப்பை உச்சிக்கு கொண்டு போனது. கைத்தட்டும். யோசேப்பை உச்சிக்கு கொண்டு போனது. தாவீது கதறினான், நான் செஞ்சது தப்புதான், ஆனாலும் சுத்த இதயத்தை என்னில் சிருஷ்டியும், நிலைவரான ஆவியின் உள்ளத்தில் என்ன செய்யும்? புதுப்பியும். இன்னைக்கு கர்த்தர் உன்னோடு பேசிக் கொண்டிருக்கிறார். எது இன்பம் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறாய்? இச்சையான பேச்சுக்கள். இது யாருக்குமே தெரியாது. நான் பேசுறது யாருக்குமே தெரியாது. தகாத உறவுகள். இது உன்னை நிம்மதியா இருக்க விடாதபடி, உன்னை குற்ற உணர்வு ஆக்கி தேவனுடைய சமூகத்திலே வார்த்தையை பெற்றுக்கொள்ள விடாதபடி, விசுவாசத்திலே ஓட விடாதபடி உன்னை அடிமை. ஆனால் தேவன் உயர்த்தும் மனிதனை இந்த மூன்றாவது பாடத்திலே அந்த அறியாத இருக்கிற சிலருக்கு மணிக்கணக்க ஜபத்துல அதிகமா இருக்கிறதை விட சில மனிதர்களுடைய இன்பத்தை இவங்கள்ட்ட பேசினா நல்ல நேரம் போகும், இவங்கள்ட்ட பேசினா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். தாவீது கர்த்தரிடத்துல தான் பேசினார். கர்த்தரை என் கண் முன்னாடி வைத்திருக்கிறேன்.
எந்த நேரமும் தேவனுடைய வார்த்தை, எந்த நேரமும் அந்நிய பாஷையில, எந்த நேரமும் தேவனுடைய ஆவியினுடைய உதவியை நாடி அந்த உறவினை வளர்த்து கொண்டிருந்தால் தேவையில்லாத உறவுகள் கட்டாய் கொண்டே இருக்கும். இது நீ செய்யல, தேவனே உனக்கு செய்ய வைப்பார். கைத்தட்டும் ஹல்லேலூயா. அதை நீ கண்டுபிடிச்சிட்ட, யோசேப்ப மாதிரி நீ உச்சிக்கு நீ போக போறாய். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்து. சின்னவனை ஆயிரமாய் பெருக்கும் வல்லமை, சிறியவனை பலத்த ஜாதியாக்கும் வல்லமை. சின்னவனை ஆயிரமாய் பெருக்கும் வல்லமை, சிறியவனை பலத்த ஜாதியாக்கும் வல்லமை. ஜீவனுக்கு ஈடாக ஜனம் பெற்றிட, ஜீவனுக்கு ஈடாக ஜனம் பெற்றிட பெரிய காரியங்களை செய்யும் வல்லமை, பெரிய காரியங்களை செய்யும் வல்லமை. வல்லமை வல்லமை வான பூமியாவோ மாறும் வல்லமை. வல்லமை வல்லமை வான பூமியாவோ மாறும் வல்லமை. நாலாவது ஒரு காரியம் என்ன செய்யறாங்க? கர்த்தர் உன்னை உயர்த்துவதற்கு ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். உன் ஜெபத்தை ஆழப்படுத்துகிறார். பக்கத்து பார்த்து சொல்லுங்க, உங்களுடைய ஜெபத்தை ஆழப்படுத்துகிறார். யாருன்னா அண்ணாளை எடுத்துக்கலாம். அண்ணாளுடைய கற்பத்தை கர்த்தர் என்ன செஞ்சாராம்? அடைத்து வைத்தா. கர்த்தரே கற்பத்தை அடைச்சாராம். அதனால அவன் என்ன பண்ணா, எடுத்து வா 1 சாமுவேல் புஸ்தகம் 1 சாமுவேல் 12:13 வாசிங்க. அவள் கர்த்தருடைய சந்நிதியில், அன்னாள் கர்த்தருடைய சந்நிதியில் வெகுநேரம் விண்ணப்பம் பண்ணுகிற போது, வெகுநேரம் விண்ணப்பம் பண்ணுகிற போது ஏலி அவள் வாயை கவனித்துக் கொண்டிருந்தாள். ஏலி என்ற ஆசாரியன் அவளுடைய வாயை கவனித்துக் கொண்டிருந்தான். அன்னாள் தன் இருதயத்திலே பேசினாள். அன்னாள் தன் இருதயத்திலே தேவனோடு பேசினாளாம். அவளுடைய உதடுகள் மாத்திரம் அசைந்தது. அவளுடைய உதடுகள் மாத்திரம் அசைந்தது. அவள் சத்தமோ கேட்கப்படவில்லை. அவளுடைய சத்தமோ கேட்கப்படவில்லை. ஆகையால் அவள் வெறித்திருக்கிறாள் என்று ஏலி நினைத்து, அவள் வெறித்திருக்கிறாள் என்று ஏலி நினைத்து அவளை நோக்கி நீ எதுவரைக்கும் வெறித்திருப்பாய்? உன் குடியை உன்னை விட்டு விலக்கு என்றான். அதற்கு அன்னாள் பிரதியுத்தரமாக, அப்படி அல்ல என் ஆண்டவனே, அப்படி அல்ல என் ஆண்டவனே, நான் மன கிளேசமுள்ள ஸ்திரீ. நான் ரொம்ப பிரச்சனையில இருக்கேன், ரொம்ப போராட்டத்தில் இருக்கேன், மன கிளேசமுள்ள ஸ்திரீ. நான் திராட்சை ரசமாகிலும் மதுவாகிலும் குடிக்கவில்லை. நான் கர்த்தருடைய சந்நிதியில் என் இருதயத்தை ஊற்றி விட்டேன். கர்த்தருடைய சந்நிதியில என் பாரத்தை அப்பளத்தை அப்பாட்ட நான் கொட்டி தீத்துட்டேன். அவர்தாயா எனக்கு எல்லாம். அப்ப என்னன்னா, அங்கதான் யாரு பிறந்தா? சாமுவேல். உலகத்தை அசைக்கிற ஒரு தீர்க்கதரிசி. அப்ப பாருங்க, அந்த ஏன் கற்பத்தில் அவர் அந்த அற்புதத்தை தாமதமாக்குறாருன்னா, அவர் ஜபத்தை என்ன செய்றார்? விரும்புகிறாள். தேவன் ஆழப்படுத்த விரும்புறாரு. சும்மா கடமைக்கா இருந்துச்சு 1/2 மணி நேரம் ஜெபம் பண்ண, 3/4 மணி நேரம் ஜெபம் பண்ண, இப்படியே வாழ்க்கையை ஓட்டிட்டே இருப்பீங்க. ஆண்டவர் பாப்பாரு, ஐயா உனக்கு ஒரு பெரிய அழைப்பே வச்சிருக்க, பெரிய ஊழியத்தையே வச்சிருக்க, உன்னை இங்க கொண்டு வந்தது நோக்கமே ஒரு ஊழிய பாதை இருக்கும். ஆனா நீங்க அதை விரும்ப மாட்டீங்க. நீங்க ஒண்ணு எதிர்பார்த்திருப்பீங்க, ஆண்டவர் இன்னொன்னு எதிர்பார்ப்பு வச்சிருப்பாரு. உன்னை ஒரு பெரிய ஊழியக்காரன் ஆக்கணும், ஒரு பெரிய ஊழியக்காரி ஆக்கணும், ஒரு கேப்டன் குல்மாவா ஆக்கணும். அதுக்கு நீ சம்பந்தம் இல்லாத ஆளா இருப்ப. ஆனா ஆண்டவர் திட்டம் போட்டாரு வச்சுக்கோங்களேன், அதுக்கு இந்த ஒவ்வொரு ஸ்டெப்பா யோசேப்பா மாதிரி நீ கடந்து வரணும். முதல்ல உன்னை தனிமைப்படுத்த வைப்பாரு. ஏன் எனக்கு இந்த பிரச்சனை, ஏன் எனக்கு பிரச்சனை இல்ல, தேவனே நடத்துறாரு, தனிமைப்படுத்த வைக்கிறாரு. ஏன் எனக்கு சோதனை மேல சோதனை, தேவனே உன்னை உருவாக்குறாரு. ஏன் எனக்கு இந்த பாவ சோதனை தெரியாம தேவனே அதுல ஜெயம் எடுக்க வைக்கிறாரு. எது உனக்கு இன்பம் நினைக்கியோ அதிலே கைய வச்சிருவாரு, அதையே வெறுக்கிற அளவுக்கு வச்சிருவாரு. இது எல்லாரும் யார் நடத்துறாருன்னா, தேவன் நடத்துகிற பாதை. கை தட்டும், தேவன் நடத்துகிற பாதை. அடுத்து என்ன சொல்றாருன்னா, உன் ஜபத்தை இந்த அவசர ஜபம், மாடல் ஜபம், மத்தவங்க காணும்படியான ஜபம் இப்படி ஓடாத. எனக்கு இதுதான் நிறைய உடல் ஊழியத்தை ஏற்றுவாங்கிறாதான். என்னை பார்த்து பார்த்து ஜெபம் பண்ணாதீங்க. ஜெபம் என்பது உனக்கும் தேவனுக்கு இருக்கிற டைரக்ட் தொடர்பு. மத்தவங்க காணும்படியா ஜெபிக்க வேண்டிய அவசியமே இல்லைங்க. நீ மனிதன் உன் நீதியை ப்ரூவ் பண்ண அவசியம் இல்ல. மனுஷன் உன் நோய்க்காக உன் நோயா வாங்கிடுவானா? ஐயா நீ நோயில இருக்கிற, நீ நோயில படுக்கையில கிடக்கிற, அந்த மனுஷனுக்கு நீ உண்மையா இருக்குன்னு நினைச்சா அந்த மனுஷன் உன் நோயை வாங்கிட்டு என் சுகத்தை உனக்கு தர முடியுமா? அல்லது நீ
100 கோடி ரூபாய் 10 லட்சம் ரூபாய் கடன்ல இருக்க மனுஷன் உன் 10 லட்சத்தை நான் தந்துருவேன், உன் கடனை தீர்த்துருவோம் மனுஷன் சொல்லுவானா? ஆனா தேவன் சொல்லுவார். கைதட்டும். தேவன் சொல்லுவார். தேவன் சொல்லுவார், அவருக்காக வாழு, அவர்கிட்ட ரகசிய தொடர்பு வச்சுக்கோ, அவர்கிட்ட மனம் விட்டு பேசு, எல்லாத்தையும் கொட்டி தீத்துரு. நீ அந்த அனுபவத்துல உன்னை கொண்டு வர்றதுக்கு தான் இந்த பாதை. நீங்க அப்படியே எல்லாரும் மெச்சுக்கணும், எல்லாரும் மெச்சுக்கணும். அது என்னைக்கு இந்த மாமிசம் சிலுவையில சாகடிக்கோ அன்னைக்குதான் யோசேப்பை போல நீங்க உயர்த்தப்பட போறீங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. தேவன் வெளி தோற்றத்தை பார்க்கிறவர்களாங்க, மனுஷன் முகத்தை பார்க்கிறான், தேவனோ இருதயங்களை பார்க்கிறார். அவளுக்கு அந்த அவமானம், அந்த சக்களத்தி, குழந்தையிலே 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 விசனப்படுத்துறா. அந்த சோதனை தேவன் தான் அனுமதிக்கிறாரு. ஏன்னா அங்கதாங்க பெரிய தீர்க்கதரிசி பறக்க போறா சாமுவேல். அவன் உலகத்தை அசைக்கிறவன், பல தாவீதை உருவாக்க கூடியவன். அப்படிப்பட்ட ஒரு தீர்க்கதரிசி பிறக்க போறனாலதான் இவளுக்கு இந்த கண்ணீர், இவ்வளவு பாடுகள். அதனாலதான் இருதயத்தில் உள்ளது அப்படியே கொட்டி தீர்த்துட்டா. இன்னைக்கு நிறைய பேருடைய ஜெபம் ஆண்டவரோடு ஒரு நெருக்கம் இல்லாம இருக்கு. சும்மா ஒரு மாடலா ஜெபம் பண்ணிட்டு போறாங்க. அதை உடைச்சு உன் இருதயத்தை ஊற்றி ஆண்டவரோடு நீ நெருக்கமா வரப்போற. ஏன்னா நீ ஒரு யோசேப்பை போல உச்சிக்கே போற. கைத்தட்டும். உச்சிக்கே போற. ஹல்லேலூயா. உன் வாழ்க்கையில ஏன் ஆண்டவர் உடைக்கிறார்னா, எதையோ நம்பி வாழ்ந்திருப்ப, ஒன்னையும் நம்பாத. நம்பிக்கைக்கு பாத்திர தேவன் ஒருவர் தான். கைதட்டும். தேவன் ஒருவர் தான். ஹல்லேலூயா. கடைசியா ஒரு காரியம் என்ன தெரியுமா? நம்பிக்கையே இல்லாம போயிருவேன். நம்பிக்கையே நான் பேசாம ரிவர்ஸ் போயிடலாமா? எனக்கெல்லாம் அப்படி தோணுச்சு இடைப்பட்ட காலங்கள்ல. என்னடா ஒவ்வொரு டெஸ்டா தாண்டிக்கிட்டு தான் வரோம். செய்வாரா செய்ய மாட்டாரா? நான் என்ன 4 பேர மாதிரி விசுவாசி, நான் பரலோகம் வந்து சேர்ந்துடுறான்ப்பா, என்ன விட்டுருங்க. ஆரம்பத்துல அப்படி நினைத்தது உண்டு. ஆனா கர்த்தர் பேசுவார். நீ யோசேப்பாக போற, நீ யோசேப்பாக போற. உயர்வு எப்படி வரணும்? உன்னாலே ஜீரணிக்க முடியாது. அற்புதம் வீட்டு வாசல்ல கதவை தட்டிக்கிட்டு இருக்குன்னு நினைக்காத. இன்னைக்கு சொல்லிட்டு நாளைக்கு நடக்குன்னு. அற்புதத்துக்கு உன்னை தயார்படுத்துற, அற்புதத்துக்காக உன்னை உருவாக்கி கொண்டு இருக்கிற. ஒவ்வொரு ஸ்டெப்பா நம்ம கடந்து வந்துகிட்டு இருக்கோம். கடைசி அந்த நம்பிக்கை அற்று போகிற வருது வச்சுன்னா அப்ப நீ கெஸ் பண்ணிக்கணும். அற்புதம் கதவுகள் அருகே வந்து விட்டது, வீட்டின் வாசல்ல தட்டி கொண்டு இருக்கிறது, நெருங்கிட்டு. ஒரு சலசலப்பு, ஒரு எரிச்சல். என்ன செய்ய ஆண்டவருக்கான அப்படி வாழ்ந்த இப்படி வாழ்ந்த ஒண்ணுமே நடந்த மாதிரி தெரியலையே, அப்படி உனக்கு தோணுதா? ஒரு நம்பிக்கை அற்று போகக்கூடிய நிலைமைக்கு வந்துட்டியா? அற்புதம் உன் கதவை தட்டி கொண்டு இருக்கிறது. கைத்தட்டுவோம். உன் கதவை தட்டி கொண்டு இருக்கிறது. நீ நெருங்கிட்ட, நெருங்கிட்ட, நெருங்கிட்ட. எடுத்து வாசிங்கள் யாத்ராமத்தின் புஸ்தகம் 14:9-17 வரை வாசிங்க. எகிப்தியர் பார்வோனுடைய சகல குதிரைகளோடும் ரதங்களோடும் அவருடைய குதிரை வீரரோடும் சேனைகளோடும் அவர்களை தொடர்ந்து போய், இங்க பாருங்க, பார்வோனுடைய சேனைகள், குதிரைகள், ராணுவங்கள் இஸ்ரவேல் ஜனங்களை விரட்டிட்டு வருது. தொடர்ந்து போய் சமுத்திர தண்டையிலே பாகால் சேபோனுக்கு எதிரே இருக்கிற ஈரோத் பள்ளத்தாக்கின் முன்னணியிலே பாளையம் இறங்கி இருக்கிற அவர்களை கிட்டினார்கள். பார்வோன் சமீபித்து வருகிற போது இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் கண்களை ஏறெடுத்து பார்த்து எகிப்தியர் தங்களுக்கு பின்னே வருகிறதை கண்டு, பின்னாடி விரட்டிட்டே வருது பாருங்க, பின்னால் வருகிறதை கண்டு மிகவும் பயந்தார்கள். அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். அன்றியும் அவர்கள் மோசேயை நோக்கி எகிப்திலே பிரேத குழிகள் இல்லை என்றால், ஐயா எங்களுக்கு அங்க பிரேத குழி இல்லையா? அங்க குழியிலே போட்டிருக்கலாமே. ஏயா எங்களை வனாந்தரத்துல கொண்டு வந்து இப்படி எங்களை சித்திரவாதப்படுத்துறீரு? நான் சபை விட்டு பெயரையா, நான் வந்து ஆவிக்குரிய ஜீவத்தை விட்டு பெயரையா? நம்பிக்கை அற்று போன நிலைமையில இஸ்ரவேல் இருந்தார்கள். அங்க எகிப்துல பிரேத குழி இல்லையா என்று எங்களை வனாந்தரத்திலே சாகும்படிக்கு எங்களை கொண்டு வந்தீர். இந்த வனாந்தரத்தில் எங்களை சாகும்படிக்கு எங்களை கொண்டு வந்தீர். நீர் எங்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினதினால் இப்படி செய்தது என்ன? எங்களுக்கு இப்படி செய்தது என்ன? மோசேட்ட புலம்புறாங்க பாருங்க. நாங்கள் எகிப்திலே இருக்கும்போது எகிப்தியருக்கு வேலை செய்ய எங்களை சும்மா விட்டுவிடும் என்று
சொன்னோம் அல்லவா சொன்னோம் அல்லவா, நாங்கள் வனாந்தரத்திலே சாகிறதை பார்க்கிலும் நாங்கள் வனாந்திரத்தில் சாகிறதை பார்க்கிலும் எகிப்தியருக்கு வேலை செய்கிறது எங்களுக்கு நலமா இருக்குமே அங்க வேலை பார்த்து என்னத்தையா சாப்பாட்டு வைத்த கழுவிட்டு போயிருந்தா நலமா இருக்குமே என்றார்கள். அப்பொழுது மோசே ஜனங்களை நோக்கி, அப்பொழுது மோசே ஜனங்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், பயப்படாதிருங்கள், நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கும் செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியரை இனிமேல் காண மாட்டீர்கள். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். நீங்கள் சும்மா இருப்பீர்கள் என்றார். நீங்கள் சும்மா இருப்பீர்கள் என்றார். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ என்னிடத்தில் முறையிடுவது என்ன? புறப்பட்டு போங்கள் என்று இஸ்ரவேல் புத்திரருக்கு சொல்லு. இஸ்ரவேல் புத்திரருக்கு சொல்லு. நீ உன் கோலை ஓங்கி கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டி, உன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டி சமுத்திரத்தை பிளந்து விடு. சமுத்திரத்தை ரெண்டா பிளந்துருங்க. அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் சமுத்திரத்தின் நடுவாக வெட்டாந்தரையிலே நடந்து போவார்கள். ஒரு கடல்ல போற மாதிரி இல்ல, ரோட்ல நடந்த மாதிரி நடந்து போவார்கள் என்றார். அதே மாதிரி நடக்க பாருங்க. அதுல 24 to 28 கிழக்கு வெளுத்து வரும் ஜாமத்தில் கர்த்தர் அக்கினியும் மேகவுமான ஸ்தம்பத்தில் இருந்து எகிப்தியரின் சேனையை பார்த்து அவர்கள் சேனையை கலங்கடித்து அவருடைய ரதங்களில் இருந்து உருளைகள் கலரவும் அவர்கள் தங்கள் ரதங்களை வருத்தத்தோடு நடத்தவும் பண்ணினார். அப்பொழுது எகிப்தியர் இஸ்ரவேலை விட்டு ஓடி போவோம். கர்த்தர் அவர்களுக்கு துணை நின்று, அவர்களோடு தேவன் இருக்கிறார், கர்த்தர் அவர்களுக்கு துணை நிற்கிறார் என்று எகிப்தியருக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணுகிறார் என்றார்கள். கர்த்தர் மோசேயை நோக்கி ஜலம் எகிப்தியர் மேலும் அவருடைய ரதங்கள் மேலும் அவருடைய ராணுவத்தின் மேலும் அவருடைய குதிரை வீரர் மேலும் திரும்பும்படிக்கு உன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டு என்ன செய்? நீட்டு என்றார். அப்படியே மோசே தன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டினான். விடிய காலத்தில் சமுத்திரம் பலமாய் திரும்பி வந்தது. எப்படி வந்துச்சா? பலமாய் திரும்பி வந்தது. எகிப்தியர் அதற்கு எதிராக ஓடும் பொழுது கர்த்தர் அவர்களை கடலின் நடுவிலே கவிழ்த்து போட்டார். ஜலம் திரும்பி வந்து ரதங்களையும் குதிரை வீரர்களையும் பின்னாக சமுத்திரத்தில் பிரவேசித்திருந்த பார்வோனுடைய ராணுவம் அனைத்தையும் மூடிக்கொண்டது. அவர்களில் ஒருவனாகிலும் தப்பவில்லை. பாருங்க, ஒருவனும் எல்லாம் வாய் தெரிஞ்சு ஒருவன் கூட தப்பல. ஐயா, உனக்கு ரோதமாய், உன்னை சோர்வடையும்படியாய், மன விரக்தி அடையும்படியாய், நம்பிக்கை விட்டு போகும்படியாய், நான் கர்த்தரை விட்டே நான் போயிடுறேன் ஐயா, என்னால தாங்க முடியாதுயா, நான் ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி கூட நல்லா இருந்தேன், அந்த அளவுக்கு நீ தள்ளப்படுறியா? கர்த்தர் சொல்றாரு, உன் சத்துருக்களை ஒருத்தம் கூட தப்ப முடியாத அளவுக்கு கம்ப்ளீட்டா உன் சத்துருக்களை சொல்லி முடிக்க போறேன். அந்த செங்கடலை இரண்டாக பிளந்த தேவன், பார்வோனை அவன் சேனைகளை கலங்கடித்த தேவன் இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறார். நான் கர்த்தர், நான் மாறாதவர், நான் மரித்தேன், இன்றைக்கு உயிரோடு கூட இருக்கிறவராகவே இருக்கிறேன். கை தட்டுவோம். இருக்கிறவராகவே இருக்கிறேன். இன்னைக்கு மன விரத்தியோடு வந்தாயா? சலிப்போடு வந்தாயா? என்னையா ஆவிக்குரிய வாழ்க்கை? என்னத்தன ஆசீர்வாதத்தை பார்த்துட்டேன். எனக்கு போராட்டத்து மேல போராட்டம், வியாதிக்கு மேல வியாதி, வறுமைக்கு மேல வறுமை. நான் என்னைக்கு ஜெயம் எடுக்க? என்ன பார்வோன் விரட்டி கொண்டுதான் வாரான். உன்னை விரட்டி கொண்ட கடைசி நம்பிக்கை அத்து போற நிலைமையில இன்றைக்கு வந்திருக்கியா? கர்த்தர் இன்னைக்கு உன்னோடு பேசிக் கொண்டு இருக்கிறார். கர்த்தர் இன்னைக்கு உன்னோடு தான் பேசிக் கொண்டு இருக்கிறார். நீ யோசேப்பை போல உயர்த்தப்பட போகிறாய். இந்த கடைசி சோதனைக்குள்ள வந்துட்டேன்னா நீ அற்புதத்தின் நடுவிலே நெருங்கி விட்டாய். உன் வீட்டின் கதவு அருகே அற்புதம் நெருங்கி விட்டது. சத்ரு உனக்கு சலிப்பை கொண்டு வரலாம், வெறுப்பை கொண்டு வரலாம். என்ன வாழ்க்கை நான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன் என்று சொல்லு. இது தேவனே உன்னை அந்த பாதையிலே நடத்துறார். ஏன்னா
உன் முழு சத்ருவை அவர் அழிக்க நினைச்சிட்டாரு. உன் முழு சத்ருவை சோழி முடிக்க நினைச்சிட்டாரு. நீ ஒரு கடல்ல தரையாக நடந்து போவாய். உன் எதிரிக்கு அது வினையாக மாறும். உன் எதிரிக்கு அது ஒரு தீய கடலாக மாறி அதை அழித்து போடும். ஆனா உனக்கு கடல் ரோடாக மாறும். கைதட்டும், ரோடாக மாறும். எனக்கு நிறைய பேர் நம்பிக்கையற்று நான் தேவனுடைய வார்த்தையை சொல்றேன், நான் அந்நிய பாஷை பேசுறேன், நான் கடைசி நம்பிக்கை அத்து போயிட்டேன்பா, எனக்கு ரொம்ப விரக்தியா இருக்கு. ஆண்டவர் சொன்னாரு, நெருங்கிட்ட, நீ நெருங்கிட்ட. யோசேப்பு கூழ் குடித்து கொண்டிருந்தான். இரும்பால் அடைக்கப்பட்டது. அவன் கால்கள் சங்கிலியால் கட்டப்பட்டது. வேதம் சொல்லுது, கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவு அவனுடைய வசனம் அவனை புடமிட்டது. கடைசி எண்டு வரை அவன் யோசேப்பு மறுதலிக்கவே இல்லை, மறுதலிக்கவே இல்லை, சோர்ந்து போல, விரக்தி அடையல. ஏன்னா என் தேவன் பொய் சொல்ல மாட்டார். அவர் சொன்னதுதான். அவர் என் உயர்வுக்கு தான் இந்த சோதனை, இந்த உயர்வுக்கு தான் என் பிராணன் அடைக்கப்பட்டது. நீ கர்த்தர் ஒவ்வொருவரோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார், ஒவ்வொருவரோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ ஜீசஸ். எனக்கு லாட்டரி சீட்டு மாதிரி, ஒரு பொட்டணம் மாதிரி மேல இருந்து விழப்போதோ அப்படி நினைச்சு ஏமாந்து போயிட்ட நீ நினைக்கிற. கர்த்தர் சொல்றார், தேவன் தருகிற ஆசீர்வாதம் குறுக்கு வழியில் அல்ல, திடீரென்று வருவதல்ல. நான் தர்ற ஆசீர்வாதம் உனக்கு காலகாலம் எல்லாம் நிலைச்சிருக்கணும். அதுக்காக உன்னை உருவாக்கி கொண்டிருக்கிறேன், உன்னை தயார்படுத்துகிறேன். ஏன்னா நீ ஆசீர்வதிக்கப்படணும், உன் பிள்ளை ஆசீர்வதிக்கப்படணும், உன் பிள்ளையினுடைய பிள்ளை ஆசீர்வதிக்கப்படணும். அதுக்காக நான் நடத்துற பாதை இது. சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே. சோர்ந்து போறவனுக்கு பலனையும் சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிற கர்த்தர். இந்த நாளிலே கர்த்தருடைய வார்த்தை உன்னை உயிர்ப்பிக்கிறது. இப்படிப்பட்ட பாடுகள் யாருக்கெல்லாம் வருகிறதோ அவர்கள் யோசேப்பாக மாறுகிறார்கள், யோசேப்பாக மாறுகிறார்கள். இரண்டாம் ரதத்திலே ஏத்தி உன்னை எல்லாரும் தென்னிட்டு பணியக்கூடிய அளவுக்கு கர்த்தர் உன்னை உயர்ந்த இடத்துல கொண்டு போறாரு. உயர்ந்த 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 ஒரு இடத்தை கர்த்தர் கொண்டு போகிறார். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. அன்னாலை போல இருதயத்துல பொங்கி போய் இருக்கிறையா, அதை ஊற்ற வேண்டிய இடம் தேவ சமூகம். மனிதனிடத்திலே கக்காதே. தேவனிடத்திலே அன்னாள் கக்கினாள், இருதயத்தை ஊற்றி ஜெபித்தாள். ஆண்டவர் உன்னை ஆழமான பாதையிலே நடத்த விரும்புகிறார். அதனாலதான் தேவனே அந்த பாதையிலே நடத்துகிறார். அவர் உன்னை வெறுக்கல, அவர் பட்சமாய் உன்னை இழுப்பதற்காக தேவன் நடத்துகிற பாதை. மூன்றாவது, தேவனுக்கு பிடிக்காத உறவுகளை அவர் துண்டிக்க விரும்புகிறார். அவர் துண்டிக்க விரும்புகிறார். அந்த தேவையில்லாத பேச்சை அவர் துண்டிக்க விரும்புகிறார். அது தேவனே நடத்துகிறார். அந்த நேரம் உனக்கு அற்ப சந்தோஷமா இருக்கலாம், ஆனால் தேவன் உனக்கு வைத்திருக்கிற சந்தோஷம், அவர் வைத்திருக்கிற ஆசீர்வாதம் கணக்கில் அடங்காதது, கணக்கில் அடங்காதது. அப்படிப்பட்ட சோதனை உனக்கு வந்து கொண்டு இருக்கிறதா? யாரும் பார்க்கவில்லை என்று நினைக்காதே. சர்வ வல்லமுள்ள தேவன் இன்னைக்கு அதில் உன்னை விடுபட வைக்கிறார். தாவீதை போல கதறுங்கள், சுத்த இதயத்தை என்னில் சிருஷ்டியும், நிலைவரான ஆவியின் உள்ளத்தில் புதுப்பித்தருளும். சுத்த இருதயத்தை என்னில் சிருஷ்டியும், நிலைவரான ஆவியை என் உள்ளத்தில் புதுப்பித்தருளும். சோதனைக்கு மேல சோதனை. பொன் அக்கினினால் சோதிக்கப்படுவதை காட்டிலும் அதிக விலையேறப்பட்ட விசுவாசம் சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும் பொழுது புகழ்ச்சியும் கீர்த்தியும் மகிமை உண்டாகுமா? தங்கம் நெருப்பிலே சுட சுட சுடதான் அது கடைக்கு பார்வையாக மாறுகிறது. நீ இந்த உலகத்திற்கு வெளிச்சமாய் மாற, இந்த பூமிக்கு உப்பாக மாற சோதனையிலே தேவனே உன்னை உருவாக்கி கொண்டிருக்கிறார். அதை அழிப்பதற்காக அல்ல, உன்னை அழிவதற்காக அல்ல, உன்னை உருவாக்குவதற்காக தேவன் நடத்துகிற பாதை. உன்னை தனிமைப்படுத்த உன்னை உறவினர்கள், உன் குடும்பம், உனக்குள் இருக்கிற உணர்ச்சிகளை உணர்வுகளை புரிந்து கொள்ளாமல் உன்னை பகைக்கலாம். வீண் பழிகள் வரலாம். நீ அதை பத்தி கவலைப்படாதே. மனிதர்களிடத்திலிருந்து உனக்கு புகழ்ச்சி வர வேண்டிய அவசியம் இல்லை.
உனக்கு கர்த்தரிடத்திலிருந்து ஆசீர்வாதம் வருகிறது. யோசேப்பை போல கர்த்தரிடத்திலிருந்து கரங்களை தட்டு. கர்த்தரிடத்திலிருந்து மனிதர்கள் உன்னை புரிந்து கொள்ளாவிட்டால் பரவாயில்ல, தேவன் உன்னை புரிந்து கொண்டிருக்கிறார். ஓ, உன்னுடைய நீ யாரை நேசிக்கிறீர்களோ அந்த உறவை துண்டிக்கப்படலாம். ஐயோ, அவர்கள் நம்பின, ஆனா கடைசியில எனக்கு நம்பிக்கைக்கு பாத்திரமா இல்ல, அந்த உறவு துண்டிக்கப்பட தேவனே அந்த பாதையில நடத்துவார், உன்னை தனிமைப்படுத்துவார். ஏன் தெரியுமா? யோசேப்பு தனியா இருக்கும் போதுதான் தேவனுடைய அன்பை உணர ஆரம்பித்தான், அந்த பாடுகளை உணர ஆரம்பித்தான். அவன் சுவாபம் மாறியது. அவனுக்கு தீங்கு செய்த சகோதரர்களுக்கு அவன் நன்மை செய்தான். எனக்கு எத்தனையோ தீமைகளை செய்தீர், கர்த்தர் அதை அத்தனையும் நன்மையாய் மாற பண்ணினார். அந்த யோசேப்பின் தேவன் இன்றைக்கு உங்களை யோசேப்பை போல உயர்த்த போகிறார். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி உள்ளத்தோடு உம்மை துதிக்கிறோம். இப்பொழுது ஒவ்வொரு வார்த்தையும் உம்முடைய பிள்ளைகளுக்கு நேராய் கடந்து போகட்டும். இன்றைக்கு நான் ஒரு யோசேப்பு 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 என்று சொல்லி வீடு வரை அந்த வார்த்தையை அறிக்கையிட்டு இயேசு கிறிஸ்துவுக்குள் யோசேப்பின் ஆசீர்வாதத்தை நான் பெற்றுக் கொள்கிறேன். இந்த பாடுகள், இந்த உறவு துண்டிப்பது, தனிமைப்படுத்துவது, ஜெபத்தை ஆழப்படுத்துவது, நம்பிக்கையற்று போகிறது, இதெல்லாம் கண்டு நான் அசர மாட்டேன். இதுதான் என் அற்புதத்துக்கான அடையாளம் என்பதை நான் கண்டுபிடித்து விட்டேன். இனி நான் சோர்ந்து போகவே மாட்டேன். இக்காலத்து பாடுகள் இனி வரும் மகிமைக்கு ஒப்பானதல்ல. யோசேப்பை போல கர்த்தர் உன்னை ரதத்தில் ஏத்தி உன் மூலியமா அவர் மகிமைப்பட போகிறார். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆவியானவரே, நன்றி பிதாவே. உம்முடைய வார்த்தைக்காக நன்றி, உம்முடைய வல்லமைக்காக நன்றி, உம்முடைய பிரசன்னத்துக்காக நன்றி. இப்பொழுது ஜனங்களை உயிர்ப்பிக்கிறதுக்காக நன்றி. இப்பொழுது தரிசனம் இயேசுவின் நாமத்தில் விரிவடைவதாக. சோர்வின் ஆவியை இயேசுவின் நாமத்தினால் விரட்டி அடிக்கிறேன். மன விரத்தின் ஆவியை இயேசுவின் நாமத்தினால் விரட்டி அடிக்கிறேன். விசுவாசத்தை இயேசுவின் நாமத்தினாலே கட்டவிழ்த்து விடுகிறேன். யோசேப்பை போல உயர்வு இயேசுவின் நாமத்தில் உண்டாவதாக. இயேசு கிறிஸ்துவின் புது உடன்படிக்கையின் ரத்தத்தினால் யோசேப்பின் ஆசீர்வாதங்களை எடுத்துக் கொள்கிறோம். துதியும் கனமும் மகிமையும் வார்த்தையின் தேவனாகிய இயேசுவுக்கு நான் மகிமை செலுத்துகிறேன். இயேசுவின் நாமத்தில் பிதாவே.